Alhamdulillah al-wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال نبينا صلى الله عليه وسلم فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வெளிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த உம்மத்தின் மீது தனிப்பட்ட பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான். காரணம், இந்த உம்மத் அல்லாஹு தாலாவுடைய தனிப்பட்ட பிரியத்திற்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதற்காக. எனவேதான் குறைவான ஆயுளை கொடுத்து நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் அமல்கள் செய்தால் எந்த அளவு அவர்களுக்கு நன்மை கிடைக்குமோ அதே அளவுள்ள சிறப்பான நாட்களை கொடுத்து நிறைய ஆயுள் கொடுத்தவர்களுக்கு சமமான நன்மைகளை பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சில நாட்களை சிறப்பிற்குரியதாக, உயர்வுக்குரியதாக, நன்மைகள் அதிகம் பெறக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்க வேண்டும். பிறை தெரிந்துவிட்டால் வியாழக்கிழமையிலிருந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமாகிவிடும். அப்படி பிறை தெரியாவிட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பித்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்பது மிக சிறப்பிற்குரிய நாட்கள். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை சிறப்பிப்பதற்காக சிறப்பாக கொடுத்த 10 நாட்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா 10 இரவுகளை சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகள் என்பது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய பெரும்பான்மையான விரிவுரையாளர்களின் கருத்துப்படி அது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களுடைய இரவு என்பதாக இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய விரிவுரையிலே எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தின் மீது, ஒரு காலத்தின் மீது, ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த காலம், அந்த காரியம், அந்த விஷயம் எவ்வளவு மதிப்புள்ளதாக,
எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்கும் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே வயதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குறிப்பிட்ட நாட்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்ற அந்த நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுத்தமாக 10 நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் சத்தியம் செய்த, அல்லாஹ் சத்தியம் செய்த, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்ற அற்புதமான 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை மிகச் சிறப்பித்து கூறுவார்கள். மாமின் ஐயாமின் அஅலமு இந்தல்லாஹி, அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆக உறைவானதாக எந்த நாட்களும் இல்லை. ஹதீஸினுடைய வாசகத்தை நன்கு உன்னிப்பாக கவனிப்பீர்களேயானால், மாமின் ஐயாமின், உலகத்துல எந்த நாளும் இல்லை, எந்த நாட்களும் இல்லை. அலமு இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே ஆக உயர்வானதாக. நபிகளாருடைய இன்னொரு வார்த்தை இப்படி இருக்கும், மாமின் ஐயாமின் இந்தல்லாஹி அஃதலு, அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்ததாக இந்த நாட்களை போல எந்த நாட்களும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய சத்தியம், நபிகளாருடைய வார்த்தை, ஆக உயர்வான ஆக சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு அந்த 10 நாட்கள் சிறந்தது, எந்த அளவுக்கு அந்த 10 நாட்கள் உயர்வானது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய குவாலிட்டியும் அதிகமாகும், குவான்டிட்டியும் அதிகமாகும், அதனுடைய தரமும் அதிகமாகும். செய்யக்கூடிய அமல் எப்பவும் செய்யக்கூடிய அமல் தான், எல்லா நாட்களும் செய்யக்கூடிய அமல் தான். ஆனால் அந்த 10 நாட்களிலே அமல் செய்ய போகும்போது அதே அமல் 10 நாட்களுக்கு முன்னால் செய்கின்ற அமலுக்கும் 10 நாளிலே செய்யக்கூடிய அமலுக்கும் குவாலிட்டி தரத்திலையும் வித்தியாசம் இருக்கும், குவான்டிட்டி எண்ணிக்கையிலும் வித்தியாசம் இருக்கும், அளவிலும் வித்தியாசம் இருக்கும், அதனுடைய தரத்திலும் வித்தியாசம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதனுடைய குவாலிட்டி தரத்தில வித்தியாசம் எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளிலே, இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிரியமானதாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா அமல், எந்த அமல் செய்தாலும், எந்த அமல் செய்தாலும், ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னாலும், ஒரு ரூபாய் தர்மம் செய்தாலும் அல்லாஹ் அதற்கான கூலியை தராமல் இருப்பதில்லை. நிச்சயமா கூலி தருவான். ஆனால் கூலியோடு சேர்த்து அன்பையும் தருவது, அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் தருவது இந்த 10 நாட்களே செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும்தான். சாதாரண நாட்களிலே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னா சுபஹான் அல்லாஹ்க்கு என்ன நன்மையோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த 10 நாளிலே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் நன்மை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த பிரியம், அந்த நேசம், அந்த அன்பு அது தனியாக கிடைக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலைஹி அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன, மாமின் ஐயாமின் எந்த நாட்களும் கிடையாது, அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அதிலே நல்ல காரியங்கள் செய்கின்ற எந்த நாட்களும் கிடையாது, அஹப்பு இலைஹி அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமலை விட.
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நன்மையோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பிரியமும் கிடைக்கிறது. இது வேற எந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமலுக்கும் கிடைக்காது என்பது நபிகளாருடைய ஆணித்தரமான வார்த்தை. சஹாபாக்களுக்கு இது புரியல. அது எப்படி இங்க 10 நாள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்கும்? நிறைய காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறோம், அல்லாஹ்வுக்காக போருக்கு போறோம். அது எவ்வளவு பிரியமானது அல்லாஹ்வுக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா. அல்லாஹ் தஆலா வரிசையாக போருக்காக நின்று போர் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் இது பிரியமானதா அப்படின்னு கேள்வி சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டே விட்டாங்க. வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது கூட இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்று தராதா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது கூட இந்த 10 நாள் செய்கின்ற அமல் பெற்று தருகின்ற அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்று தராது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ். 10 நாள் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த பிரியத்தை போன்று போருக்கு செல்வதை கூட அல்லாஹ் பிரியம் தருவதில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உயிரோடும் பொருளோடும் போருக்கு வெளியாகிறார், ஆனால் பொருளோடும் உயிரோடும் மீண்டும் திரும்பல, ஷஹீதாயிட்டார், அதுக்கு ஈடு இணையா எதுவுமே இல்ல. அப்படி இல்லாம சும்மா போருக்கு போயிட்டு வருகிறது இருக்கிறது, அதை விடவும் இந்த 10 நாட்கள்ல அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு பிரியமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்களுடைய அருமை பெருமை எவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பை, ஒரு நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது குவாலிட்டி, தரம், குவான்டிட்டி, எப்படி எண்ணிக்கை அளவுல எப்படி கூடுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இந்த 10 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நோக்கின்ற நோன்பாகிறது. சியாமு குல்லி யௌமின் யஅதிலு சியாமி குல்லி யௌமின் மின்ஹா, இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நோக்கின்ற நோன்பாகிறது ஒரு வருடம் நோன்பு நோட்பதற்கு சமமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, ஒரு நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைப்பதாகிறது ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை பெற்று தருகிறது. ஒரு இரவு நின்று வணங்குவதாகிறது லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கிய நன்மையை பெற்று தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமமான நன்மைகளை பெற்று தருகிறது என்றால், அதிகம் ஒரு அமல் அதிகப்படுத்தப்படுகிறது, எண்ணிக்கை அதிகமாகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள்ல ஒவ்வொரு நாளும் 1000 நாளுக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. பிகுல்லி யௌமின் அல்ஃப யௌமின், ஒவ்வொரு நாளும் 1000 நாட்களுக்கு சமமானது என்ன அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு 10 நாட்கள் நம்மை முன்னோக்கி இருக்கிறது. இந்த 10 நாட்கள்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? நாம மேல சொன்ன ஹதீஸின் அடிப்படையில முதலாவதாக நோன்பு, நஃபிலான நோன்புகள் 9 நாளும் வைக்க முடிஞ்சா வச்சிடணும். 10வது நாள் பெருநாள் வந்துடும், பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது, ஹராம், அதனால அன்னைக்கு நோன்பு இல்லை. அப்ப துல்ஹஜ் மாதம் பிறந்து 1வது பிறையிலிருந்து 9வது அரஃபாவுடைய நாள் வரை 9 நாட்களும் நோன்பு வைப்பது 9 ஆண்டுகள் நோன்பு வைத்ததற்கு சமம். எனவே முடிந்தவரை இந்த 9 நாட்களும் நோன்பு வைக்க முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானில விடுபட்ட நோன்புகள் இருக்குமேயானால், ஏதாவது பயணமாக இருந்து அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அல்லது பெண்கள் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து அது இதுவரை கலா செய்யப்படாமல் இருக்குமேயானால்
துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 9 நாட்களிலே அந்த நோன்பை கலா செய்கின்ற பொழுது நோன்பும் கலாவாயிரும். ஃபர்ல தள்ளிக்கிட்டே போக கூடாது, கலாவை தள்ளிக்கிட்டே போக கூடாது. ஏன்னா அது ஃபர்த். ரமலானுடைய நோன்பு ஃபர்த். அது எவ்வளவு சீக்கிரமாக அதான் கலா செய்து முடிச்சிடணுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடணும். அப்ப அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த நாட்களிலே நோன்பை கலா செய்து விட்டா கலாவும் நிறைவேறும். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் நோன்பு வைத்திருப்பதின் காரணமாக அல்லாஹு தாலா ஒரு வருட நோன்பு வைத்த நன்மையையும் தரலாம். அல்லாஹு தாலா நாடினால் நிச்சயமாக அதுவும் நடக்கும். எனவே அற்புதமான இந்த 10 நாட்களை நோன்பு வைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இந்த 10 நாட்களில் நாம் மேலே சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே இரவு முழுவதும் அமல்களிலே கழிப்பது. கணியத்திற்குரியவர்களே, முடிந்தவரை இரவை ஹயாத்தாக்கி இரவு முழுவதும் தொழுகைக்காக நின்று அமல் செய்வது. அப்படி முடியாத பட்சத்திலே அட்லீஸ்ட் தஹஜ்ஜத்தாவது தொழுது விடுவது. ஒரு 4 மணிக்கு எழுந்து 8 ரகாத்துகளை முழுமையாக தொழுது விடுவது இரவு தொழுகையை நிறைவேற்றிய நன்மையை பெற்றுத்தரும். அதுவும் கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய நன்மை சாதாரண நன்மை இல்லை. அதனால முடிந்தவரை தஹஜ்ஜத் தொழுகைக்காக முயற்சி செய்வது. தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவர்கள் அதிகமான நஃபில் தொழுகைகளில் ஈடுபடுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம அடிக்கடி சொல்வது உண்டு, நீங்கள் மற்ற நாட்களில் நஃபிலான வணக்கங்கள் எவ்வளவு செய்றீங்கிறது தெரியாது. முடிந்தவரை இந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் நஃபிலாக தொழுது விடுங்கள். ஏனென்று சொன்னால் அது 1000 நாட்களுக்கு சமமான நன்மை தந்துடும். 1000 நாள் 2 ரக்காத் நஃபில் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அதே அளவுக்குண்டான நன்மைகளை பெற்று தந்துவிடும். எனவே எவ்வளவு ஃபர்லை தொழுகாமல் விட்டிருப்பவர்கள் ரமலான்ல தொழுதுட்டு இடையில கேப்பொழுந்து போச்சு, இனிமேலாவது நம்ம தொழுகையை எடுத்துடணும்னு நினைச்சிருவங்க, துல்ஹஜ் மாதத்துல தொழுகை எடுத்துருங்க. அல்லாஹு தஆலா அதனுடைய பரக்கத்தால் தொடர்ச்சியாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவான். தொழக்கூடியவர்கள் நஃபில் சுன்னத்துகள்ல நீங்கள் முன்பின் இருந்தா அவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பமாகி விடுங்கள். அல்லாஹு தஆலா அதனுடைய பாக்கியத்தால், துல்ஹஜ்ஜுடைய பாக்கியத்தால் தொடர்ச்சியாக சுன்னத்துகள் நஃபிகள் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவான். இஷ்ராக் அவ்வாபின் தொழக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவைகளை தொழக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை பெரும் தொழுகையாளியாக ஆக்கி பெரும் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். உங்கள் கவலைகள் அத்தனைகளையும் தீர்த்து வைப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளையில முதலாவது நோன்பு வைப்பது, இரண்டாவது அதிகமான தொழுகைகளிலே ஈடுபடுவது, மூன்றாவது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருப்பதை போன்று வயதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட இந்த தினத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த 10 நாட்கள் என்பது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்குண்டான நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுவார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி, இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், வத்தஹ்மீதி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், வத்தக்பீரி அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு அதிகமான தஸ்பீஹ்கள் செய்ய முடியுமோ, அதிலும் குறிப்பாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த 3ஆம் தஸ்பீஹ் இந்த நபிகளாருடைய இந்த எல்லா வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தஸ்பீஹ். அதனால எந்த அளவுக்கு அதிகமாக 3ஆம் கலிமாவான சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த 10 நாட்களிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு வைப்பது ஒரு வகையில கஷ்டம், தொழுவது கூட ஒரு வகையில கஷ்டம், திக்ர் செய்வது அவ்வளவு கஷ்டம் இல்லை இல்லையா? ரொம்ப இலகுவான ஒண்ணு இல்லை இல்லையா? அற்புதமான வாய்ப்பு இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா பிரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுடைய பாசமும் முஹப்பத்தும் அன்பும் பிரியமும் இந்த அமல்களின் மூலமாக கிடைக்கிறது இல்லையா? பல நாட்கள் செய்கின்ற அமல்களுக்கு நன்மைக்கு தோதுவான் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் இல்லையா? இவைகளை சொல்லுவதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை இல்லையா? அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதை துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களிலே அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வை நினைவு கூர்வது என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதையும் எடுத்துக்கொள்ளும்.
இந்த 10 நாட்களில நீங்கள் எவ்வளவு துஆ செய்ய முடியுமோ, எதுவெல்லாம் கேட்க முடியுமோ, எதுவெல்லாம் உங்களுடைய தேவைகளாக இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ்வுக்கு பிரியமான நாட்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான நாட்களிலே அவனிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அள்ளி தந்து விடுவான். மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் இதுதான் வித்தியாசம். மற்ற நாட்களிலே அல்லாஹ் நாடினால் செய்வான். இந்த நாட்கள்ல அல்லாஹ் பிரியத்தோடு இருக்கிறான், பாசத்தோடு இருக்கிறான், அமல்களை எல்லாம் அப்படியே அன்பாக ஏற்றுக்கொள்கிறான். அப்ப துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? என்ன துஆ செஞ்சாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக. சில முதலாளிமார்கள், சில பெரும் தனவந்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்தில் எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சில விதிமுறைகள் இருக்கிறதா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற தருணங்களிலே அல்லாஹ்விடத்திலே எதுவெல்லாம் கேட்க முடியுமோ அதுவெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆவுக்கென்று தனியாக நேரங்களை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகிறான், அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். கேட்பதற்கு நாம தயாராக இல்ல. சோபேறித்தனம், டைம் இல்லாமை என்று பல காரணங்கள். நம்ம கேட்கிறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி அல்லாஹ்விடத்திலே அழுது 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 கெஞ்சி கெஞ்சி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் நமக்கு கேட்பது என்பது ஒன்று, மற்றவர்களுக்கு கேட்பது என்பது ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கேட்பதை போன்றே நாம் பிறருக்கும் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் மன் தஆ லி அஹீஹி பில்லஹ்ரில் கைபி, தன்னுடைய சகோதரன் அவன் இல்லாத பொழுது அவனுக்காக துஆ செய்வாரோ அதற்கென்றே நியமிக்கப்பட்ட மலக்கானவர் ஆமீன், அப்படியே ஆகட்டும், வலக்கபி மிஸ்ல், உனக்கும் அதே போன்றே கிடைக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார். நீங்க நினைக்கலாம் நாம பிறருக்காக துஆ செய்யறோம் நமக்கு ஒன்றும் கிடைக்காதேன்னு. நீங்க பிறருக்கு எதை கேட்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு ஹதீஸ்ல அப்படியே இருக்கிறது, முஸ்தஜாபத்துன், பிறருக்காக பிற சகோதரருக்காக என்ன துஆ கேட்கப்படுகிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்ல, அதே நமக்கும் கிடைக்கும். ஏலா அவர் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருப்போம். அவருக்கு ரஹ்மத் செய், அல்லாஹ் நமக்கும் ரஹ்மத் செய்வான். அவருக்கு பரக்கத் செய், அல்லாஹ் நமக்கும் பரக்கத் செய்வான். அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், நாமும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம். அவருடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வை, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். அவருடைய வியாபாரத்திலே பரக்கத் செய், நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத் ஏற்படும். அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய், நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத் ஏற்படும். அவருடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் செய், நம்முடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் ஏற்படும். அவருடைய கவலைகளை போக்கு, நம்முடைய கவலைகள் போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே யாருமே சொல்லித்தராத வழிமுறை. பிற மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை, நீ நன்றாக இருப்பாய். பிற மனிதர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று துஆ செய், நீ நன்றாக இருப்பாய், உனக்கும் அது நடக்கும். உலகத்துல யாருமே சொல்லித்தராத வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே பிறருக்காக அதிகமாக துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்காகவும் அத்தனையும் தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக நம்முடைய காசாவிலே பலஸ்தீன் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவர்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். 2023 ஆகஸ்ட் 7 ஆரம்பிச்ச போர் ஏறத்தாழ 600 நாட்கள் கடந்து விட்டது. இன்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு சராசரியாக 80 to 100 பலஸ்தீனியர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். இதுவரை 53,486 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, பசியால் பட்டினியால் ஏறத்தாழ குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினியால மட்டும் 20 லட்சம் பேர். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரேல் இருக்கிறதே அது ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் பலஸ்தீன் பலஸ்தீன் நாட்டுக்கு சொந்தமானவர்கள், குடிமக்கள். அவர்களிடமிருந்து இவர்கள் அபகரித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். அதற்கான போர், தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனியர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துடைய போர் விதி என்று சில விதிகள் இருக்கிறது. அது அத்தனையும் சுக்கு நூறாக்கி விட்டு போரிட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல். கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளிவாசல்ல குண்டு போடக்கூடாது, தாக்கக்கூடாது, வீடுகளிலே தாக்கக்கூடாது, மருத்துவமனைகளிலே தாக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்களிலே தாக்கக்கூடாது, குழந்தைகள் பெண்கள் இருக்கிற இடத்துல தாக்கக்கூடாது. இது எதையுமே மதிக்கல. போற குண்டெல்லாம் இங்கதான், பள்ளிவாசலின் மீது, மருத்துவமனைகள் மீது, பள்ளிக்கூடங்களின் மீது,
குழந்தைகள் இருக்கின்ற இடங்களின் மீது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு குடிநீரை தடை செய்து வைத்திருக்கிறது, மருத்துவத்தை தடை செய்து வைத்திருக்கிறது, சாப்பாடு, குடிநீர், இதெல்லாம் போர் விதிகளுக்கு மாற்றமானது. ஒட்டுமொத்த உலகம் கண்டித்துக் கொண்டிருக்கிறது, கேட்பதாக இல்லை. இணையத்திற்குரியவர்களே, கடந்த 11 வாரங்களிலே மட்டும் ஏறத்தாழ பசிப்பட்டினியால் மட்டும் 70-80 நபர்கள், பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த நிலை நீடிக்குமேயானால் 48 மணி நேரத்தில் ஏறத்தாழ 14,000 குழந்தைகள் இறந்துவிடும் என்று ஐநா எச்சரித்திருக்கிறது. சுத்தமா தடை செஞ்சு வச்சிருக்கான். இதை ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துறான். சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, மருந்து கொடுக்காம, மருத்துவத்துக்கு அனுமதிக்காம, இது ஒரு ஆயுதமாக அவர்களை கொலை செய்து வேண்டும், அழித்து விட வேண்டும் என்கின்ற பெரும் இரத்த வெறியோடு இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இணையத்திற்குரியவர்களே, பலஸ்தீனியர்கள், இஸ்லாமியர்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடி உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா பலஸ்தீனர்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும். இஸ்ரேலுடைய அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும். இரண்டு புறத்திலும் அல்லாஹு தஆலா அமைதியை நிலைநாட்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா சலாமத்தாக இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.